ஒரு நாள் இந்த ஆஷூரா தினத்தினுடைய அந்த ஒரு நோன்பு, அந்த நோன்புக்கு என்ன கூலி? நோன்பு வைப்பதனால் முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படல. அரஃபாவுடைய நோன்பை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவம், பிந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவம், அந்த நோன்பு நோற்றவர்களுக்கு அந்த பாக்கியம். இந்த ஆஷுராவுடைய தினத்தை நோன்பு நோற்றவர்களுக்கு முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள். இப்படி அடியார்களுக்கு பாவங்கள் எல்லாம் எந்த வழியில் மன்னிப்பு கிடைக்க வேண்டுமோ, அவர்கள் எந்த வழியில் முன்னேற்றத்தை அடைவார்களோ, வெற்றியை பெறுவார்களோ, இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் எது வெற்றியை கொடுக்குமோ அந்த வழியை இதன் வழியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்து இந்த உம்மத்து பாவங்களில் இருந்து முழுமையாக பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி கற்றுத் தருகிறார்கள். அதற்கடுத்து ஆஷூராவுடைய தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குடும்பத்தார்களுக்காக வேண்டி நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள், தாராளமாக செலவு செய்யுங்கள். ஆஷூராவுடைய தினத்தில் யார் குடும்பத்திற்காக வேண்டி அந்நாளிலே தாராளமாக செலவு செய்கின்றார்களோ, வருடம் முழுக்க அல்லாஹு தஆலா அவர்களுக்கு விசாலமானதை கொடுப்பான், ரிஸ்கிலே விசாலத்தை கொடுப்பான். தாராளமா செலவு செய்யக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். நெருக்கடி இருக்காது.